போலீஸ் ஜீப் வந்து வாரா. ஸ்பெஷல் போலீஸ் நினைக்கிறேன். தனியா தான் வந்திருக்கான். இவனை க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிடும். உயிரை காப்பாத்துறதுக்காக நான் போறேன். உன் கண்ணெதிரில் என் உயிர் போகும்போது வேடிக்கையா பார்த்துட்டு இருந்தேன். ஆம்பளை நான் நெஞ்சில வீரா இருக்கணையா? இப்படி கோடையா பல நாள் உயிரோட இருக்கிறத விட வீரனா ஒரு நாள் இருந்து செத்துலாயா? இத பார், இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு எனக்கு இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. வர என்ன மன்னிச்சிடுங்க. உங்க நிலைமை தெரியாம நான் எதோ பேசிட்டேன். அம்மா, இது எப்படி நடந்தது? இத நான் விபத்துல பறி கொடுக்கல. ஒரு அயோக்கியனுக்கு பலி ஆயிடுச்சு. புரியும்படியா சொல்றேன். நான் போஸ்ட்மேனா உங்க கிராமத்துக்கு வந்தேன். ஊருக்கெல்லாம் நான் கடிதம் கொடுத்தேன். ஆனா ஒருத்தி எனக்கு கடிதம் கொடுத்தா. காதல் கடிதம். அவ வேற யாரும் இல்ல, உன் தங்கச்சி. என்ன சொல்றீங்க? ஆமா, கவர்ல பதிஞ்ச முத்திர மாதிரி அவ என் மனசுல பதிஞ்சிட்டா. நான் வரும்போதெல்லாம் அவ எனக்காக குளத்துங்கரையில காத்துக்கிட்டு நிற்பா. நாங்க 2 பேரும் நெருக்கமா பழக ஆரம்பிச்சோம். அந்த நேரத்துல உன் தாய் மாமன் உன் தங்கச்சிய 2ஆம் தரமா பொண்ணு கேட்டு வந்தா. அதுக்கு உங்க அப்பா சம்மதிக்கல. பெரியவங்க ஆசீர்வாதத்தோட எங்க கல்யாணம் நடந்துச்சு. பயமா இருக்குடி. இன்னைக்கு உனக்கு முதல் ராத்திரி இல்ல, அதனால அப்படித்தாண்டி இருக்கும். நாளையில இருந்து பாரு, பயமே இருக்காது. இவ இன்னைக்கு தாண்டி இப்படி பயப்படுவா. நாளை காலையில பாரு, இவளை பார்த்த உடனே அவரே அடங்கி போயிடுவாரு. இந்த வார்த்தைய அவர்கிட்ட சொல்ல முடியாதுடி அம்மா. அவ்வளவு சீக்கிரம் அவனை உள்ள அனுப்பிடுவா?
கேலி பண்ணது போதும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை உள்ள அனுப்புங்க. அடி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். கால் இல்லாத என்ன செத்து போயிட்டதாக நினைச்சு ஆத்துல தூக்கி போட்டாங்க. ஒரு முஸ்லிம் பெரியவர் தான் என்னை காப்பாத்தினாரு. குணமடைஞ்சு நான் மறுபடியும் கிராமத்துக்கு வந்தேன். அப்பதான் உங்க அப்பாவை அவங்களே கொன்னுட்டு பழிய ஓ மேல சுமத்தி உன்னை ஜெயில அடைச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த நிலைமையில உங்க அம்மாவையும் என் மனைவி நான் பார்க்க விரும்பல. பயந்து இல்ல, என்ன உயிரோட பாக்குறதுனால அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பார்க்கல. இவ்வளவு கொடுமைகளை செஞ்சு அவனை பழி வாங்கி பணமாக்கின பிறகுதான் இந்த ஒத்த கால அந்த கிராமத்துக்குள்ள எடுத்து வைப்பேன் எனக்கு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். ஆனா இந்த ஒத்த காலோட அவனை நான் எப்படி பழி வாங்க முடியும்? அதனாலதான் உன்னை தேடி ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். அங்க நீ மனதில் சரியில்லாத ஒரு குழந்தையா இருந்த. அங்க இருந்த டாக்டர்லாம் உடனடியா உன்னை குணப்படுத்துறன்னு கெஞ்சின கதற. பணம் இருந்தா உடனே குணப்படுத்தலாம் சொன்னாங்க. அதனால இந்த ஒத்த காலோட மூட்டை தூக்குன, வண்டி இழுத்த, உயரத்துல கைத்த கட்டி வீதி வீதியா வித்த காட்டி பணம் சம்பாரிச்சேன். அப்ப ஒரு பணக்கார பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துனேன். அவர் மூலம் நானும் பணக்காரரானே. அந்த ரத்தின வேலை பழி வாங்கினதுக்காக அந்த பணத்தை எல்லாம் லட்ச லட்சமா செலவு பண்ணி உன் மனநிலையை குணப்படுத்தினேன். இன்னைக்கு ஒரு புது மனுஷனை உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன். அந்த ரத்தின விளைவை பழி வாங்குற வரைக்கும் பந்தத்தையும் பாசத்தையும் என்ன மாதிரியே நீயும் உன் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிரு. என்கிட்ட இருக்கிறது பணம், உன்கிட்ட இருக்கிறது பலம். ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அந்த ரத்தின விளைவை பணமாக்குவோம். அதுதான் நம்ம லட்சியம். எங்க அப்பா சொத்த அதே நாள்ல நம்ம லட்சியம் நிறைவேற போகுது. வாங்க. என்னம்மா வீட்டுல அப்பா இருக்காரா? அப்பா உள்ள இருக்காரு, உட்காருங்க, கூப்பிடுறேன். இந்தாங்க. அப்பா, பெரிய வீட்டு மாமா வந்திருக்காங்க. தம்பி முரசுல வந்திருக்கான் போல இருக்கு. இத பாருங்க, வராதவன் வந்திருக்கான். பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னால அவனை கேவலப்படுத்துறாதீங்க. நம்ம பிள்ளைங்க மூலமாவது பிரிஞ்சு குடும்பம் ஒண்ணு சேரட்டும். இது பாருங்க, எல்லாரும் முன்னால சத்தம் போட்டு பேசாம நிதானமா பேசுங்க. என்ன தலை முழுங்கின உறவு மறுபடியும் தலை தூக்குதாக்கும். சரி சரி வா. வணக்கம். என்ன விஷயமா வந்தீங்க? என் பொண்ணு சமைஞ்சிட்டா, மாமன் சீர் செய்யணும்னு ஊர்க்காரங்க சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்ப ஊர்க்காரங்களை வச்சு முறை செஞ்சுக்க வேண்டியதானே? ஏன் இங்க வந்தீங்க? அவர் விவகாரமா பேசுறாருன்னு மனசுல நினைச்சுக்காதீங்க. அவர் உங்களை கூப்பிடதாங்க வந்திருக்காரு. அத நீங்க சொல்றீங்க, அவர் சொல்லலையே. சொல்றத உள்ள வந்து சொல்லுங்க முதலாளி. என் பொண்ணுக்கு முறைப்படி வந்து சீர் செய்யுங்க. அப்புறம் என்னங்க, முறமாம வீட்டு சீர்லாம் வந்துருச்சு. பொண்ணை வர சொல்லுங்க, சின்ன தம்பி வர சொல்லுங்க. என்ற சின்ன தம்பி உள்ள கூப்பிட்டு இருக்காங்க. இங்க என்னடா விளையாடிட்டு இருக்க? வாடா உள்ள. சரி, நான் போட்ட மாட்டோம். போடுறா. சின்ன தம்பி, வெக்கப்படாம மாலையை போடு. இந்தா மாலை.
உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன், என் வீட்டு வாசப்படியை நீ மிதிக்காதன்னு சொன்ன 2 பேரும் இப்ப ஒன்னா உட்காந்துருக்காங்க பாத்தியா? இத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சின்ன தம்பி தட்டிய வையி. பாட்டு சத்தம் வந்துச்சு, யாரை காணோம்? ஒருவேளை ஆடு மாடு பாடி இருக்குமோ? நான் தான் பாடினேன். மஞ்சு நல்லா இருந்துச்சா? ஐயே, உன் மூஞ்சி மாதிரி இருந்துச்சு. போன குட்ட தலையா வழி இது. ஏய் மஞ்சு 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 ப்ளீஸ் ப்ளீஸ், நாங்கெல்லாம் நாளைக்கு ஊருக்கு போறோம்ல, இந்த மாதிரி பாட்டெல்லாம் எங்கிட்ட கேட்க முடியும்? நீ சொன்னா பாடுவார்ல, கொஞ்சம் சொல்லுடி, பாடு சொல்லுடி. ஓகே ஓகே, உங்களுக்காக பாட சொல்றேன். மாமா ஒன்னுதான் மாமா. என்னையா? பாடு மாமா.